Hey everyone, welcome to third video of the JavaScript interview series. And in this video, we will going to learn hoisting. This is the one of the most important concept in JavaScript. இந்த ஒரு கொஷினை வச்சு உங்களை செலக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிடுவாங்க. ப்ளீஸ் வாட்ச் த ஃபுல் வீடியோ டில் த எண்ட் வித் பேஷண்ட். லெட்ஸ் கெட் இன் டு த கோட். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் வேரியபிள் கண்ட்ரி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். வேரியபிள் டிக்ளரேஷன் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ console.log கண்ட்ரின்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணுனா என்ன வேல்யூ வரும்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்க. எஸ், கரெக்ட். ஸோ இந்தியா தான். ஓகே, ஏன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் முன்னாடி பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம வந்து console.log வந்து இந்த கண்ட்ரி அக்சஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த கேஸில் கரெக்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் கமெண்ட் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண உடனே வந்து பாருங்கள் அன்காட் ரெஃபரன்ஸ் எரர் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா வந்து கண்ட்ரி இஸ் நாட் டிஃபைன். ஏன்னா நம்ம டிஃபைன் எதுவுமே எந்த இடத்துலையுமே டிஃபைன் பண்ணல இல்லையா? ஸோ அதனால் பேசிக்காக என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படியே ஸ்கேன் பண்ணோம். ஓகே, ஸ்கேன் பண்ணும்போது வந்து இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் வருது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கன்சோல் போடுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு console டாட் இதுதான் ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் இது ரன் ஆகும். ஓகே, இப்போ சேவ் பண்ணால் என்ன அவுட்புட் வரும் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, இப்பயும் நீங்கள் இந்தியன் தான் நிறைய பேர் மைண்டில் வச்சுருந்துருப்பீங்க. பட் அன்டிஃபைன், இது ஏன் அன்டிஃபைன்னு வருது? அன்டிஃபைன்னா என்ன? அன்டிஃபைன்னா என்னென்னா வந்து ஒன்றுமே இல்லைங்க. அன்டிஃபைன் இஸ் ஏ ஸ்பெஷல் கீவேர்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். அது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. எப்படின்னா பிஹைண்ட் தி சீனில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள். ஸோ கீழே போட்டிருக்கேன், இதுதான் பிஹைண்ட் தி சீனில் ஒர்க் ஆகும். இந்த டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, இது வேல்யூ இல்லாமல் இந்த வேரியபிள் வந்து அப்படியே மேலே போயிடும். ஓகே, இது பேர் தான் வந்து ஹாய்ஸ்டிங்னு சொல்லுவாங்க. மேலே போயிட்டு இப்படி கால் ஆகும். ஓகே, இப்படி அசைன் ஆகும். அதனால தான் வந்து இங்கே அன்டிஃபைன் வருது. ஓகே, இந்த கன்சோல் அன்டிஃபைன் வரும். ஏன்னா மேலே வேரியபிள் இருக்கு இல்லையா, அப்போ என்னென்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து ஓகே இவங்க கண்ட்ரியை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, நம்ம மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிடும். அலோகேட் பண்ணும் போது வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் அண்ட் கிரியேஷன் ஃபேஸ் பார்த்துருப்போம். ஓகே, தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் தட் வீடியோ. ஓகே, எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். நான் அதை ஐ பட்டன்லேயும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். ஸோ அதுதான் வந்து மெயின் திங். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா வந்து திஸ் கீவேர்ட், ஸ்கோப்பு, க்ளோஷர் அதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளை இங்கே பாருங்கள். ஸோ இதனால தான் வந்து இங்கே அன்டிஃபைன்னு வருது. இதே கன்சோலை தூக்கி நான் கீழே போடுறன்ற பட்சத்தில் எனக்கு இங்கே இந்தியான்னு வரும். ஓகே, ஏன்னா இங்கே வேல்யூ அசைன் ஆகுது இல்லையா, அதனால் இந்த எக்ஸாம்பிளை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் விஷுவலைசரில் நம்ம போடலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் இங்கே போட்டிருக்கேன் ஜாவாஸ்கிரிப்ட் விஷுவலைசரில். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ஸில் வந்து கிரியேஷன் ஃபேஸில் கண்ட்ரி வந்து அன்டிஃபைன் இருக்குது பாருங்கள். இந்த விண்டோ திஸ் வந்து நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் அதை இங்கே கவர் பண்ணல. கண்ட்ரி அன்டிஃபைன். ஓகேங்களா, பாருங்கள் இந்த அன்டிஃபைன் தான் நம்மளுக்கு அங்கே அவுட்புட்டாக வருது. ஓகே, ஹாய்ஸ்டிங் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளீஸ் ப்ளே அரவுண்ட் இட். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஓகே, ஃபங்க்ஷன் சே ஹலோ. இங்கே வந்து console.log ஹலோன்னு போட்டுக்கிறேன். ஹலோ. இப்போ வந்து இங்கே ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணுறேன், ஐ மீன் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ண என்ன அவுட்புட் வரும்? கரெக்ட், நீங்கள் நினச்ச மாதிரி ஹலோ தான் வரும். ரைட். ஸோ இப்போ இந்த ஹலோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் இதை வந்து கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் போடுறேன். பாருங்கள், கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் போடுறேன். இப்போ சேவ் பண்ண என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஹாய்ஸ்டிங் கான்செப்ட் பார்த்துருந்தோம். ஐ மீன் என்ன டிக்ளரேஷன் இருந்தாலும் அது மேலே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ இப்போ என்ன ஆகும் சேவ் பண்ணால் நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. யா, ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோன்னு தான் வரும். ஓகே, நம்ம முன்னாடி என்ன பார்த்துருந்தோம், முன்னாடி எக்ஸாம்பிளில் டிக்ளேர் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம அக்சஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள், நான் முன்னாடியே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பட் எனக்கு இது ஒர்க் ஆகுது பாருங்கள். இது ஏன் இது எதனால் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்படியே இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம விஷுவலைசர் டூலில் போடலாம். ஜாவாஸ்கிரிப்ட் விஷுவலைசர் டூலில் போட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணோடனே சே ஹலோ,
இந்த ஃபங்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா வந்து கிரியேஷன் ஃபேஸில் இந்த 3rd லைன்லேருந்து 5th லைனுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ஒரு க்ளோன் மாதிரி பண்ணி இங்கே வச்சுக்கும். ஓகேங்களா? க்ளோன் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஃபங்ஷன் வந்து கால் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். இப்போ நம்ம இதையே வந்து ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷனாக போடலாம். ஓகே, ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன்லாம் ஒன்றும் இல்லை. பேசிக்காக அப்படியே வந்து இதை வந்து வேரில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஓகே, சி ஹலோ வேரில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ இது இங்கே வேண்டாம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ இங்கே வந்துடுறேன். இப்போ சேவ் பண்ண என்ன அவுட்புட் வரும் கமெண்டில் சொல்லுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. இப்போ நான் வந்து ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனாக போட்டிருக்கேன். முன்னாடி வந்து ஒரு ஃபங்க்ஷனாக போட்டிருந்தேன். இப்போ இது வந்து வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சி ஹலோ இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இந்த இஷ்யூ வருது? ஏன் இந்த இஷ்யூ வருது? நம்ம முன்னாடி பார்க்கும்போது அன்டிஃபைன்னு ஒன்று வந்தது, நாட் டிக்ளேர்னு வந்தது. இது என்ன புதுசாக வந்து சே ஹலோ இஸ் எ நாட் ஃபங்க்ஷன் வருது? ஓகே, வாங்க இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியே இந்த எக்ஸாம்பிள் காப்பி பண்ணி அதே ஜாவாஸ்கிரிப்ட் விஷுவலைசர் டூலில் போடுறேன். ஓகே, போட்டு நான் ஸ்டெப் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைல் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வேரியபிள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கும். அதாவது வந்து மெமரி அலோகேஷனுக்கு வந்து அந்தந்த மெமரிக்கு அலோகேட் பண்ணிக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா வேரியபிள் சே ஹலோ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கான மெமரியை வந்து அலோகேட் பண்ணுது. ஓகே, இது மாதிரி வந்து மெமரி வந்து நான் உனக்கு அலோகேட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஹாய்ஸ்டிங்னால இது மேலே போய்டும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஓகே, இது வந்து மெமரி அலோகேட் பண்ணி வைக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து லேட்டராக வந்து இது கிரியேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ ஓகே, அதுக்கப்புறமா வந்து எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் இது வந்து நம்ம 2 ஃபேஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, கிரியேஷன் ஃபேஸ், எக்ஸிக்யூஷன் ஃபேஸ். இங்கே பாருங்கள், இது கிரியேஷன் ஃபேஸ். எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் வரும்போது வந்து அந்த வேல்யூ ஃபங்க்ஷன் வந்து அசைன் ஆகும்போது ஓகே, நம்ம வேரியபிள் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இது நான் ஃபங்க்ஷனாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ அடிக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் கன்சோலில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இங்கே பாருங்கள், இந்த எரர் தான் அது. ஓகே, பேசிக்காக என்னென்னா ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் வந்து நான் வந்து இந்த மாதிரி உனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணேன். ஓகே, மெமரி ஹீப்பில் உனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணேன், ஆனால் நீ வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சே ஹலோ இஸ் ஏ நாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ அடிக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். நார்மலாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் போடுறோம் இல்லையா, அதுக்கும் நார்மல் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணுறோம் இல்லையா, முன்னாடி பார்த்தேன் எக்ஸாம்பிள் 2ல், அதுக்கும் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனுக்கும் இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 4 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4ல் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்னு போட்டுக்கிறேன், வேல். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபங்க்ஷன் நேமை சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் நேம். ஸோ இங்கே வந்து console.log போட்டுக்கலாம், console.log நேம். ஓகே, ஏன் நீங்கள் நேமில் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, இது விஎஸ் கோடில் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து இந்த மாதிரி நேம் ஆல்ரெடி வேறு எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான். ஓகே, நான் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு மை நேம்னு போட்டுக்கிறேன். அதனால் வந்து அது இங்கே ஓவர் ரைட் ஆகுது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, மை நேம்னு போட்டுக்கினேன். இப்போ வந்து மறுபடியும் var மை நேம் ஈக்குவல் டு முருகன். ஓகே, இப்போ வந்து console.log போட்டுக்கிறேன். ஸோ அதையே வந்து மை நேமே கன்சோல் பண்ணுறேன் இங்கே. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணேன்னா என்ன அவுட்புட் வரும் யோசித்து கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண உடனே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து அன்டிஃபைன்ட், செகண்ட் வந்து முருகன். ஏன் ஃபஸ்ட் ஒன் அன்டிஃபைன் வருது? பட் நிறைய பேர் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலாகவும் செகண்ட் வந்து முருகனாக தான் வரும்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் இங்கே ஏன் ஃபஸ்ட் ஒன் வந்து அன்டிஃபைன், செகண்ட் ஒன் வந்து வேல்னு, சாரி, ஃபஸ்ட் ஒன் ஏன் வந்து அன்டிஃபைன், செகண்ட் ஒன் வந்து ஏன் முருகன் வருது? வாங்க இதை ரொம்ப டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஜாவாஸ்கிரிப்ட் விஷுவலைசரில் போடுறேன். ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 2 வேரியபிளுக்கு 2 க்ரியேட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணுது, இந்த ஃபைலை ஸ்கேன் பண்ணி குளோபலில் வந்து மை நேம்னு ஒன்று இருக்குது இல்லையா,
அதனால் வந்து மை நேமுக்கு வந்து ஒரு மெமரி அலோகேஷன் போட்டுக்குச்சு. அப்புறமா வந்து சேஞ்ச் நேம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்குச்சு. இதில் வந்து எதுவுமே இல்லை, வேல்யூ எதுவுமே இல்லை, ஏன்னா கிரியேஷன் ஃபேஸ் இல்லையா, அதனால் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து அன்டிஃபைன் வந்து இது ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி அசைன் ஆகிடும். ஸோ சேஞ்ச் நேம் ஃபங்க்ஷனில் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படியே இந்த ஃபங்க்ஷன் வந்து க்ளோன் எடுத்துக்கும், அப்படியே ஒரு காப்பி எடுத்து இங்கே வச்சுக்கும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், எக்ஸிக்யூஷன் ஃபேஸு மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். ஓகே, எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேல்னு அசைன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பிராண்ட் நியூ எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து செப்பரேட் வேர்ல்டுங்க. இது என்னென்னா ஈச் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷன் போட்டாலும் அது எல்லாமே வந்து தனித்தனி எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட், ஒரு புதுசாக அது ஒரு எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். அது செப்பரேட், அதுக்கும் குளோபலுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து எங்கே கன்சோல் போட்டிருக்கோம் பாருங்கள், சேஞ்ச் நேமுக்குள்ளே தான் வந்து கன்சோல் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு கன்சோலில் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா தான் வந்து இந்த நம்ம முருகன்னு போட்டதுனால அது எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் அது மாறும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் முருகன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே வேல்யூ இல்லை இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த பிளாக் உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு செப்பரேட் வேர்ல்டுன்னு வச்சுங்களேன். இது தனி உலகம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இது இதுலேருந்து இதில் அக்சஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி வச்சுங்களேன். அக்சஸ் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இந்த கேஸில் வந்து இதுதான் வந்து டிஃபால்ட் பிஹேவியர். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு போடும்போது வந்து இந்த வேல்யூ வந்து அன்டிஃபைன்னு வந்தது, இது வந்து முருகன் வந்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ஹாய்ஸ்டிங் இன்டர்வியூலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து ஆக்சுவலி கேட்பாங்க. ஓகே, பேசிக்காக நம்ம என்ன பார்க்கணுன்னா 2 விஷயங்க, வேரியபிள் ஆர் பார்ஷியலி ஹாய்ஸ்டட் அண்ட் ஃபங்க்ஷன் ஆர் ஃபுல்லி ஹாய்ஸ்டட். ஓகே, ஸோ இதுதான். நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு மறுபடியும் இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம்பிளில் ப்ளே அரவுண்ட் இட் போட்டு வந்து ஹேண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் வீடியோ, இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட் கீவேர்டு போட்டுக்கலாம். லெட் வந்து ES6ல் வர ஒரு கீவேர்டு. ஓகே, லெட் மை நேம் ஈக்குவல் டு வேல் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ இங்கே console.logல வந்து மை நேம் கன்சோல் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து வேல் வந்துடும், ரைட்? ஸோ நம்ம இது முன்னாடி வார்லேயே பார்த்தோம். பட் இங்கே வந்து நம்ம இங்கே வார் கீவேர்டு போட்டு யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து அன்டிஃபைன் வந்தது இல்லையா? பட் இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரன்ஸ் எரர் cannot access மை நேம் பிஃபோர் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது ஏன் எப்படி வருது? நம்ம முன்னாடி வந்து வார் கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து அன்டிஃபைன் வந்தது இல்லையா? இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஹாய்ஸ்டிங் ஆகலையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, இங்கேயும் ஹாய்ஸ்டிங் ஆகுது. ஹாய்ஸ்டிங் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்படியே மேலே போகுது. இங்கே பாருங்கள், போயிட்டு இப்படி அசைன் ஆகும். இங்கேயுமே அப்படி தான் ஆகும், ஏன்னா ஹாய்ஸ்டிங்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பை டிஃபால்ட் பிஹேவியர். ஸோ அதனால் வந்து ஹாய்ஸ்டிங் ஆகுது. பட் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா வந்து அக்சஸ் பண்ண முடியாது நம்ம. ஏன் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை அக்சஸே பண்ண முடியும். ஓகே, அதனால தான் வாரில் அந்த நிறைய பிரச்சனைலாம் இருக்கும் அந்த கீவேர்டில். பட் அதெல்லாம் நிறைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணது தான் வந்து லெட்டும் கான்ஸ்ட்டும். ஸோ இதை போட்டாலும் இதுவுமே லெட்டும் சேம் தான். லெட்டும் கான்ஸ்ட் கீவேர்டு பற்றியும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து லெட். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஜாவா ஸ்கிரிப்ட் விஷுவலைசரில் போட்டு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ஸ்டெப் கிளிக் பண்ணுறேன். ஸோ முன்னாடி நம்ம வார் கீவேர்டு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து கிரியேஷன் ஃபேஸில் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் அசைன் ஆகி அதுக்கு வந்து பிளேஸ் ஹோல்டராக வந்து அன்டிஃபைன்ற வேல்யூ இருக்கும், ரைட்? பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் லெட் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை பாருங்கள் எங்கள் கிரியேஷன் ஃபேஸில். ஓகே, ஏன் அது எதுவும் இல்லை அப்படின்னா வந்து அதுதான் வந்து டெம்போரல் டெட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்போரல் டெட் ஜோன் இஸ் ஏ பிஹேவியர் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் தட் அக்கர்ஸ் வென் ஏ வேரியபிள் டிக்ளேர்ட் வித் லெட் ஆர் கான்ஸ்ட் inaccessible until it is fully initialized. லெட்டுக்கும் கான்ஸ்ட்டுக்கும் தான் அப்ளிகபிள் ஆகும், வாருக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? மோஸ்ட்லி லெட் கான்ஸ்ட் இதிலே வந்து நீங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, வார்லாம் யூஸ் பண்ணாதீங்க, வார் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கோப் செயினிங் பற்றி பார்க்கலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது ஆக்சுவலி. தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட் டுடே. இஃப் யூ லேர்ன் சம்திங் வேல்யூபிள் இன் திஸ் வீடியோ, ப்ளீஸ் கன்சிடர் டு லைக் தட் வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கமெண்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next one. Bye bye.